ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு ஒரு சமையலில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் ஆஸ் யூஷுவல் ஜுஜுபி பூரி அண்டு கிழங்குங்க. இந்த கிழங்குக்கு வந்து 1 பாட்டா 2 உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக உள்ளதாக தோல் சீவி அடியில் போட்டிருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டிருக்கேன். 2 தக்காளி, 2 பச்சை மிளகா. இதை போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு, மஞ்சள்தூள், பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பூரி மசாலா, பூரி கிழங்குக்கு மாவு வந்து நான் 2 கப்பு மெஷரிங் கப்பால் மாவு எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரைங்க. மாவை பிசைஞ்சு பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு பூரி போட வேண்டியதுதாங்க. பாருங்கங்க, நல்லா வெந்துடுச்சு. இது இந்தமாரி ஒரு பொட்டேட்டோ மேஷரில் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ இந்த உருளைக்கிழங்கு கிரேவி அந்த அளவுக்கு 1 டம்ளரோ இல்லை 2 டம்ளரோ தண்ணி ஊற்றி இதை திருப்பி இன்னும் ஒரு தடவை கொதிக்க விடுங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இந்த கொதிக்கிற கிழங்குல சேர்த்துருங்க. இந்த கிழங்குக்குங்க நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை 1/4 கப்பு தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கிற இந்த இதில் ஊற்றிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஒரு 5 நிமிஷம் தாங்க, அப்படியே இந்த கிரேவி கெட்டியாகிடும். உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட்டு இது தாங்க. உங்களுக்கு இந்த கடலை மாவை கரைச்சி ஊற்றுறது தான் ஹோட்டல் டேஸ்ட்டு. ஹோட்டலில் வர மாதிரி நமக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறோம்ல, அதோட சீக்ரெட் இது. அட்டகாசமான பூரி கிழங்கு, மசாலா இல்லை, பூரி கிழங்கு தான் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இப்போ பூரியோடு உங்களுக்கு சர்வ் பண்ணுறேங்க. நல்ல அட்டகாசமான புசு புசு பூரி அண்டு பூரி கிழங்குங்க. சூப்பராங்க, அடி தூளுங்க. அல்லி தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க.